பணத்துக்காக சொந்த அப்பாவையே கட்டுவிரியன் பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க. என்னாச்சுன்னா மோகன்ராஜ், ஹரிகரன் இவனுங்க 2 பேரும் திருத்தணியை சேர்ந்தவனுங்க. அவங்க அப்பா பேரு கணேசன். இவரு மேல 11 பாலிசி இருந்திருக்கு. அவரு இறந்துட்டாருன்னா இவனுங்களுக்கு 3 கோடி கிடைக்கும். அதனால அவரை எப்படி நூதனமா கொலை பண்ணியிருக்கானுங்க. இந்த கேஸை முழுசா விசாரிச்ச எஸ்பி டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நீங்களே கேளுங்க. கீழே மாடியில் டிசீஸ் மட்டும் படுத்திருந்தாரு. அந்த சமயத்தில் நைட் டைம் அவங்களோட சொந்த பசங்க 2 பேர், ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் வெளியே இருந்து சில அசோசியேட்ஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்னேக் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்களோட வீட்டிலவே இந்த சம்பவம் ஏற்பாடு பண்ணது. அந்த ரூம் வரை கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாம்பு கில் பண்ணிட்டாங்க. அங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் போகும்போது அது ஒரு சாதாரணமான ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் மாதிரி ஸ்டார்டிங்கில் போலீஸும் நினைச்சாங்க. பட் அதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷனில் இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தெரியும். ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு இன்னொரு கோப்ரா ஸ்னேக் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் ஒஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ டிசீஸ் ஒன்றும் ஆகலை. திருப்பி 1 வீக் கழிச்சு இதே மாதிரி பிளான் பண்ணாங்க.